சில ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பாதாம்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அன்னைக்கு நாள் வந்து 800 இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 நாள் ஒரு 820 அந்த மாதிரி வந்தனால இப்போ திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 790 அந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக குறையணும்னு நாங்கள் நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்திப்பழமும் கிட்டத்தட்ட 1200 அந்த ரேஞ்ச் இருந்தது. அது ஒரு 1160 அப்படி ஒரு சில அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஒன்று ரெண்டு மார்க்கெட்டிங் ஏற்ற இருக்கிறதுனால சில ஐட்டம் வந்து ஏறுது இறங்குது. இதில் நல்லா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா பிஸ்தாவும் ரோஸ்டட் பிஸ்தா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இம்பாக்டாக இருக்கு. ரேட் குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 60லேருந்து 70 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பிளாக் டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20-30 வந்து குறைஞ்சிருக்கு. அதே நார்மல் ரெட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் கூடி இருக்கு. அது என்ன காரணம், மார்க்கெட்டோட டிமாண்டை பொறுத்து அது கூடி இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்பாக்ட் நல்லாவே இருக்கு. டிஹைட்ரேட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெகுலர் ஸ்லோ மூவிங்னால அது பெருசாக ஒன்றும் குறையல. பட் இப்போ கூட ஒரு 2 months எடுக்கும். பட் மார்க்கெட் அதுவும் வந்து ஏற்றம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் கூடி இருக்கு. மற்றபடி எதுவுமே இல்லை. ஆமாம், அந்த ஒரு ரீசன்னால தான் விலை குறைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5%-7% 7% குறைஞ்சதுனால அந்த 7% இம்பாக்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ரேட் ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுது.